அன்பர்களுக்கு நமஸ்காரம். கந்தர் அலங்காரம் பாடலும் விளக்கமும் அளிப்பவர் எஸ். கணேஷ். பாடல் 53. வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடிக்க சிந்துள்ள போதே கொடாதவர் பாதகர்த்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகை திளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. இந்த பாடலின் விளக்கம். குரக்குடியில் அவதரித்த வள்ளி அம்மையாருடைய தனங்களை விரும்புகின்ற முருகக் கடவுளை உண்மையான அன்பினால் உள்ளம் உருகி பாடி துதித்து கையில் பொருள் இருக்கும் போதே ஏழைகட்கும் சிவ புண்ணிய செல்வர்கட்கும் தராதவர்கள் பாவ வழியில் பொருளை ஈட்டி தானும் அனுபவிக்காமல் பிறரையும் அனுபவிக்க விடாமல் மண்ணில் புதைத்து வைத்து திருடர்களுக்கு கொடுத்து அதனால் உள்ள திகைப்புற்று உடல் மெலிந்து மனம் வாட்டமுற்று மிகவும் துக்கப்பட்டு தமது ஆயுள் நாளை அவமாக பயனின்றி கழிக்கின்றவர்களே யாவார். அன்பர்களே, நாம் இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரன் என்ற வார்த்தைகளுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் என்ன அர்த்தம் சொல்கிறார் என்றால், வள்ளியம்மையாருடைய தனங்களை ஞான பண்டிதராகிய எம் ஆறுமுகப் பெருமான் விரும்புகின்றான் என்பது கேவலம் விட புருடர்களைப் போன்று வெறும் சதையை திரட்சியை விரும்புகின்றனர் என்று பொருளன்று. அன்பர்கள் அங்கனம் நினைத்தும் பேசியும் மீளா நரகத்திற்கு ஆளாக கூடாது. ஞானந்தான் உருவாகிய நாயகனியல்பை யானும் நீயுமாய் இசைந்து மென்றாலதெளிதோ மோனம் தீர்க்கலா முனிவரும் தேரிலர் முழுதும் தாலும் காணுகிலன் இன்னமுந்தன் பெருந்தலைமை என்று சிங்கமுகனும் ஞான பண்டித சுவாமி நமோ நம ஞானாகர சுர பாஸ்கரனே என்று அருணகிரிநாதரும் புகழ்ந்து ஓதிய குமரக்கடவுள் மற்றை யாரையும் போல் வெறும் தனத்தை விரும்புகின்றவரோ? உய்த்து உணர்மின் ஆழ்ந்து சிந்திப்பவர்க்கே அதன் அருமை புலப்படும். அதன் உட்பொருளை சிறிது கூறுதும் அன்பர்கள் உணர்ந்து இன்புருக. வள்ளி அம்மையார் என்பவர் ஞானாம்பிகை அடியில் வரும் அருள் திருவாக்குகளை ஊன்றி பார்த்து தெரிந்து கொள்க. சுந்தர ஞானமென் குரமாது தன் திருமார்பில் அணைவோனே நாரைதழி வேணி சிவ ரூபகலியாணி முதல் ஈனமகவானை மகிழ் தோழவன மீது செறி ஞான குரமாதை தினை காவில் மணமேவு புகழ் மயில் வீரா என்று அருணகிரியார் பாடுகிறார். எனவே ஞானத்தின் தனி கொடியாகிய அம்பிகைக்கு பரஞானம் அபரஞானம் என்ற இரு தனங்கள் உள்ளன. பரஞானம் என்பது அனுபவ ஞானம், அபரஞானம் என்பது கலை ஞானம். இந்த இரு ஞானங்களையுமே ஞான பண்டிதன் விரும்புகின்றான்.
என்று இங்கு அர்த்தம் ஆகின்றது. பெரும் பைம்புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனே இலகு சிலை வேடர் கொடியினதி பார இருதன வினோத பெருமாளே என்பவைகளும் இவ் அரிய கருத்தாகிய உள்ளீட்டை குறித்து எழுந்தன என்பதையும் நுணிந்து உணர்க. இனி பரஞானம் இத்தன்மை தன்று பிறிதோரிடத்தில் கூறுமாறு காண்க. சீவனொடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான காவியுடுத்தும் என்கின்ற திருப்புகழில் வருகின்றது. இத்துடன் இந்த பதிவு முடிவடைகின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் முளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.